தீபத்தை வந்து நம்ம ஏற்றலாம், காலையும் ஏற்றலாம், மாலையும் ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இந்த தீபத்தை வந்து ஏற்றும் போது அபரிமிதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தீபத்துக்கு வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டு, வெள்ளி தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தட்டுக்கு முழுக்க மஞ்சள் குங்குமத்தால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் வந்து பன்னீரில் குழைச்ச மஞ்சள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் சிறந்தது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கு வாசனை பொருட்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இது லக்ஷ்மி தேவிக்கு சம்மந்தப்பட்ட விளக்கு அப்படின்றதுனால பன்னீர் கொண்டு குழைச்சி நம்ம இந்த மாதிரி மஞ்சளை வைக்கும்போது வாசனை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ உப்பு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உப்பு எடுக்கும் போதும் இதில் கொட்டும் போதும் வந்து கீழே சிந்தாமல் நீங்கள் மெதுவாக வந்து உப்பை வந்து முழுக்க நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வந்து வச்சுக்கோங்க. எல்லாருமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒன்றா வச்சு செட் பண்ண வேண்டியதுதான். இந்த அகலில் வந்து நீங்கள் அட்சதையை வந்து போட்டுக்கோங்க. ஒரு 4 அட்சதை வந்து இந்த அகலில் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஒன்றுத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது ஒரு அகலில், அதனால ஒன்றுத்துக்கு மேலே இன்னொன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதில் தீபம் ஏற்றலாம். பஞ்சு திரி அப்படின்றது ரொம்ப உச்சிதமானது. 2 திரி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒன்றா வந்து நீங்கள் பனைஞ்சிக்கோங்க. சிலர் வந்து 3 திரியை ஒன்றா வச்சு ஏற்றுவாங்க. அப்படியும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா நல்லெண்ணெய் வச்சு தான் ஏற்றணும். ஏன்னா இது வந்து லக்ஷ்மி தேவிக்கு சம்மந்தப்பட்ட விளக்கு அப்படின்றதுனால நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து வருது இல்லையா? எள் எங்கேருந்து வந்ததுன்னா விஷ்ணுவினுடைய வியர்வையிலிருந்து வந்தது. அதனால நல்லெண்ணெய் வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்பவுமே சிறந்தது. அதனால நல்லெண்ணெய் போட்டாச்சு, வத்தியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் விளக்கை வந்து எப்பயுமே வத்தி குச்சில ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி ஏகஹாரத்தி இல்லைன்னா 2 அகர்வத்தி, அதாவது ஊதுவத்தியை வச்சு தான் நம்ம விளக்கை வந்து ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது விளக்குக்கு உண்டான ஸ்லோகம் வந்து நான் வீடியோக்குள்ளே ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லி விளக்கு ஏற்றுங்க. ஏன் நீங்கள் விளக்கு வந்து வத்தி குச்சியில் ஏற்றக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஹோமங்கள் வளர்க்கும் போது கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் வத்தி குச்சிலே ஹோமத்தை வந்து வளர்க்க மாட்டாங்க. கற்பூரம் எடுத்து அதில் வந்து வத்தி குச்சியை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் ஹோமம் செய்வாங்க. அந்த மாதிரி விளக்குக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். விளக்கு அப்படின்றது சாக்ஷாத் லக்ஷ்மி ஸ்வரூபம் அப்படின்றதுனால விளக்குக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படின்றதுனால வத்தி குச்சியில் டைரெக்டாக ஏற்றக்கூடாது. வத்தி குச்சியில் நம்ம வந்து நல்லதும் வத்தி குச்சியில் செய்வோம், கெட்டதுக்கு கூட வத்தி குச்சியில் ஏற்றுவோம். அதனால் இது தேவதா காரியம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஏகாரத்தி கொண்டோ ஊதுவத்தி கொண்டோ தான் நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றணும். இதுதான் முறை. இது புதுசாக கிடையாது, பழைய முறைகள் தான். நம்ம இதெல்லாம் அதாவது செய்யறத மறந்துட்டோம். அதனால முடிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். இந்த பூக்களே வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வந்து நீங்க வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்றப்பட்ட தீபத்தை வந்து லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி வந்து நீங்க வைக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றலாம், டெய்லியும் ஏற்றலாம், காலையும் ஏற்றலாம், மாலையும் ஏற்றலாம், செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம், பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றலாம், அமாவாசை அன்னைக்கு ஏற்றலாம், இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருதா அன்னைக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும்.